இப்பொழுது நாம் பாஞ்சாலியை பற்றியும் சகுனியின் சூதாட்டத்தை பற்றியும் பார்ப்பதற்கு முன்னால் மகாபாரதத்தில் மிகப்பெரிய வில்லாளியான ஏகலைவனை பற்றி பார்க்கலாம். ஏகலைவன் காட்டுவாசிகளின் தலைவன். அவன் சிறுவனாக இருந்தபொழுது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் துரோணாச்சாரியார் வில்வித்தை வேல்வித்தை என்று பல கலைகளையும் கற்றுக் கொடுக்கும்போது மறைந்திருந்து பார்த்தான். அதை பார்த்தவுடன் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேரவாய் ஏற்பட்டது. அதனால் துரோணாச்சாரியிடம் சென்று அவர் காலில் விழுந்து தனக்கும் கற்றுக் கொடுக்கும்படி வேண்டி கேட்டுக்கொண்டான். அதற்கு துரோணாச்சாரியார், நான் சத்திரியர்களுக்கு மட்டுமே சொல்லித் தருவேன், உன்னை போன்ற வேட்டுவனுக்கு சொல்லித் தர மாட்டேன் என்று கூறிவிட்டார். அதனால் ஏகலைவன் துரோணாச்சாரியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு புறப்பட்டு தன்னுடைய காட்டுக்கு வந்தான். நிசாவன் என்ற அவனுடைய பெயர். காட்டுக்குள் இருந்த ஆற்றுக்கு சென்று களிமண்ணை எடுத்தான். களிமண்ணை எடுத்து துரோணாச்சாரியை போன்ற ஒரு சிலை செய்தான். அந்த சிலையை செய்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் துரோணாச்சாரியார் கற்றுக் கொடுப்பதை மறைந்திருந்து பார்த்ததை வைத்து துரோணாச்சாரியாரின் அந்த சிலையின் எதிரில் நின்று அனைத்து கலைகளையும் துல்லியமாக கற்றுக்கொண்டான். துல்லியமாக கற்றுக்கொண்டு அவன் மிகப்பெரிய வில்லாளன் ஆனான். ஒரு நாள் கௌரவர்களும் பாண்டவர்களும் காட்டுக்கு வேட்டையாடச் சென்றார்கள். அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய வேட்டை நாய் சென்றது. அந்த நாய் குலைத்து கொண்டே வேகமாக சென்று கொண்டிருந்தது. வேகமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று நாயின் ஓசை நின்றுவிட்டது. என்ன ஆனது தெரியவில்லையே, ஏதாவது புலி சிங்கம் அடித்து விட்டதோ என்று பாண்டவர்களும் கௌரவர்களும் ஓடி சென்று பார்த்தார்கள். அங்கு பார்த்த பொழுது நாய்க்கு சிறு காயமும் ஆகாமல் 6 அம்பு ஒரு வினாடியில் செலுத்தப்பட்டிருந்தால் மட்டுமே அந்த 6 அம்புகள் நாயின் வாயை தைத்து பூட்டு போட்ட மாதிரி குலைக்காமல் செய்ய முடியும். யார் இப்பேற்பட்ட வீரன்? யார் இப்படிப்பட்ட அம்பை செலுத்தி நாயின் வாயை கட்ட முடியும்? துரோணாச்சாரியார் தனக்கு மட்டுமே இப்பேற்பட்ட வித்தையை கற்றுக் கொடுத்திருக்கும் பொழுது யார் இவன் இப்படி கற்றுக்கொண்டவன் என்று சுற்றுமுற்றும் பார்க்க அங்கு ஒரு கரடியை போன்ற தலைமுடியும் அழுக்கான உருவம் கொண்ட ஒரு மனிதனை பார்த்தார்கள். அவன் அம்பை வைத்து எதற்கோ குறிவைத்து கொண்டிருந்தான். அதை பார்த்தவுடன், நீ யார் என்று கேட்கவே, நான் ஏகலைவன், என் பெயர் நிஷாவன், நான் காட்டுவாசி, நான் தான் இந்த அம்பை எய்தேன் என்று ஏகலைவன் சொன்னான். சொன்னவுடன், உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று அர்ஜுனன் கேட்க, எனக்கு துரோணாச்சாரியார் தான் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று கூறினான். துரோணாச்சாரியார் உனக்கு சொல்லிக் கொடுத்தாரா? என்னை விட சிறந்த வில்லாளன் இருக்கக்கூடாது என்பதற்காக எனக்குத்தான் சொல்லிக் கொடுத்தார். நீ எப்படி இதை கற்றுக்கொண்டாய் என்று அர்ஜுனன் துரோணாச்சாரியிடம் ஓடினான். ஓடி, குருதேவா, எனக்கு மட்டும் கற்றுக் கொடுக்கும் வித்தையை நீ என்னை விட அளவுக்கு அதிகமான நன்றாக வில்லை வீசக்கூடிய ஒரு காட்டுவாசிக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். இது நியாயமா? எப்படி நீங்கள் செய்யலாம் என்று அவரிடம் புலம்பி தீர்த்தான். உடனே துரோணாச்சாரியார், யார் அது, வா பார்க்கலாம் என்று அழைத்து கொண்டு செல்லவே ஏகலைவனை காட்டினார். அங்கே துரோணாச்சாரியாரின் சிலையை வைத்து அத்தனை வித்தைகளையும் அர்ப்பணிப்புடன் துல்லியமாக அற்புதமாக கற்றுக்கொண்டிருந்தான் ஏகலைவன். அவனை பார்த்ததும் பொறாமையில் வெந்து போனான் அர்ஜுனன். குருதேவா, தாங்கள் இப்படி செய்தது தவறு. என்னை விட அளவுக்கு அதிகமாக அவனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்துட்டு விட்டீர்கள். இது தவறு என்று அர்ஜுனன் துரோணாச்சாரியாரிடம் கோபித்து கொண்டு சென்று விட்டான். துரோணாச்சாரியார் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றார். பெருமையாகவும் இருந்தது. ஆனால் அர்ஜுனன் கோபித்து சென்று விட்டான் என்பதால் ஏகலைவனிடம், நான் தான் கற்றுக் கொடுத்தேன் என்று நீ கூறிவிட்டாய், நான் தான் குருதேவர் என்றும் நீ ஒத்துக்கொண்டாய், அதனால் நான் கேட்கும் குருதட்சணையை நீ தர முடியுமா என்று கேட்டார். உடனே தருகிறேன் குருதேவா, தாங்கள் தான் என்னுடைய குரு, நீங்கள் என்ன கேட்டாலும் குருதட்சணையாக நான் தருகிறேன் என்று ஏகலைவன் ஒப்புக்கொள்ளவே துரோணாச்சாரியார் அந்த குருதட்சணையை கேட்டார். எவ்வளவு அபத்தமான குருதட்சணை, எத்தனை கொடுமையான குருதட்சணை! அப்பேற்பட்ட குருதட்சணையை ஒரு குருதேவராக இருந்தும் அவர் கேட்டிருக்கக்கூடாது. ஆனாலும் அர்ஜுனுக்காக கேட்டார். அர்ஜுனன் தான் வில்லாதி வில்லனாக சூராதி சூரனாக இருக்க வேண்டும் என்று ஒரே காரணத்திற்காக அந்த குருதட்சணையை ஏகலைவனிடம் துரோணாச்சாரியார் கேட்டார். அவர் கேட்ட குருதட்சணை, உன்னுடைய வலது கை கட்டை விரலை எனக்கு குருதட்சணையாக கொடுத்து விடு என்று கேட்டார். ஏன் வலது கை கட்டை விரலை குருதட்சணையாக கேட்டார் என்றால், கட்டை விரல் இல்லாமல் அம்பு எய்த முடியாது. கட்டை விரல் இல்லாமல் ஈட்டி எந்த வித்தையும் செய்யலாம், அம்பு மட்டும் எய்யவே முடியாது. அந்த ஒரே காரணத்திற்காக ஏகலைவனிடம் வலது கை கட்டை விரலை கேட்டார் துரோணாச்சாரியார். உடனே ஏகலைவன்
ஒரு கணமும் யோசிக்காமல் தன்னுடைய கட்டை விரலை வெட்டி எடுத்து துரோணரின் காலடியில் போட்டு, குருதேவா, என்னுடைய குருதட்சணை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினான். இதன் பிறகு நாம் மீண்டும் பாஞ்சாலியையும் சகுனியின் சூதாட்டத்தையும் பார்க்கலாம். முற்பிறவியில் பாஞ்சாலி வேதவதி என்னும் பெண்ணாக பிறந்து திருமணமாகாமல் ஒரு வேள்வி செய்து தன் தவ வலிமையால் நல்ல கணவனை அடைய வேண்டும் என்று தவம் செய்தாள். அந்த தவத்தில் நல்ல கணவன் வேண்டும் என்று ஒரு முறைக்கு பதில் 5 முறை கூறி தவம் செய்த பலனாகவே இந்த பிறவியில் 5 கணவர்கள் நல்ல கணவர்களாக அவளுக்கு அமைந்து விட்டது. இது பாஞ்சாலியின் தவப்பயனே அன்றி 5 கணவர்கள் அமைந்தது குந்தவி தேவி சொன்னதால் அல்ல என்று பின்னாளில் கிருஷ்ண பரமாத்மா விளக்குவார். இப்பொழுது பாஞ்சாலியை மணந்து கொண்ட செய்தி ஹஸ்தினாபுரத்து பீஷ்மருக்கு சென்றடைந்தது. உடனே பீஷ்மர் சகல சேனாதிபதிகளுடனும் ஆணைப்படை, சேனைப்படை, குதிரைப்படைகளுடன் வந்து மிகவும் மரியாதையாக கௌரவமாக தன் குடும்ப மருமகளை தன்னுடைய நாட்டுக்கு அழைத்து சென்று விட்டார். அப்பொழுது துரோணாச்சாரியும் உடன் வந்தார். துரோணாச்சாரியார் துருபதியின் மகன் திருஷ்டத்யும்னனை பார்த்தார். அவன் தான் துரோணரை கொல்வதற்காக தவமிருந்து பெற்ற மகன் அல்லவா? அதை தெரிந்ததால் அவனை பார்த்துவிட்டு துரோணர் பாஞ்சால தேசத்தில் இருந்து பாஞ்சாலியை அழைத்து கொண்டு அனைவரும் ஹஸ்தினாபுரம் வந்து சேர்ந்தனர். ஹஸ்தினாபுரத்தில் நிம்மதியாக இருக்க எப்பொழுதும் துரியோதனன் விடமாட்டான். அப்படியும் அவர்கள் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தில் துரியோதனன் பல சூழ்ச்சிகளை செய்து எப்படியும் பாண்டவர்களை நாட்டை விட்டு துரத்திவிட வேண்டும் என்று தீர்மானமாக தன்னுடைய மாமா சகுனியுடன் சேர்ந்து திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருந்தார். ஆனால் துரோணாச்சாரியார் அரசாங்கத்துக்கே கட்டுப்பட்டவர். அதனால் அரசாங்கத்தை சொன்னபடி கேட்டுக்கொண்டு அவர் நாட்களை கழித்தார். அப்பொழுதுதான் அந்த சூதாட்டம் என்று ஒன்றை துரியோதனன் ஆரம்பித்தான். அந்த சூதாட்டத்திற்கு தருமரை அழைத்து வருவதற்கு பிரயத்தனப்பட்டான். மிகவும் விளையாட்டாக அழைத்து வந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே இருந்து வைக்கிறேன் என்று வைத்து சாப்பிட்டவுடன் நாம் விளையாடலாம், நாம் விளையாடி கொண்டிருக்கலாம் கொஞ்ச நேரம் என்று ஆசை வார்த்தையை கூறி சந்தோஷமாக அண்ணன் தம்பிகள் விளையாடுவது சகஜம்தானே என்று பகடையாடலாம் என்று சொல்லி பகடையாட ஆரம்பித்தார்கள். சகுனி துரியோதனனின் மாமா, காந்தாரியின் தம்பி. சகுனியின் வரலாறு மிகப்பெரிய கொடுமையான கதை. அது சகுனி கதாபாத்திரத்தில் வரும்போது பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது சகுனி தன்னுடைய தாய் தந்தையின் எலும்பையே பகடைக்காயாக மாற்றி வைத்து கொண்டு பகடைக்காயை உருட்டினான். இப்பொழுதுமே சகுனி கேட்டது விழும். 2 கேட்டால் 2 விழும், 12 கேட்டால் 12 விழும். சகுனியின் ஆட்டம் ஆரம்பமானது. தருமர் ஒரு எண்ணை சொன்னால் அந்த எண்ணை போட்டால் மட்டுமே தர்மர் வெல்லுவார். ஆனால் சகுனி கேட்டது என் கிடைத்தது. தருமர் சொன்னது எதுவுமே நடக்காமல் தருமர் முதலில் யானை படையை வைத்தார், அடுத்தது குதிரை படையை வைத்தார், அடுத்தது சேனை படையை வைத்தார், காலாட்படை வைத்தார், தன்னுடைய மாட மாளிகையை வைத்தார், நாட்டை வைத்தார், கடைசியில் தன்னை வைத்தார். பின்பு அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் என்று அனைவரையும் வைத்து மகுடத்தை இழந்து அடிமையாக அனைத்தையும் துறந்து அனாதையாக நின்றார். ஒவ்வொன்றை தோற்கும் பொழுதும் சகுனியும் துரியோதனனும் இதை அடுத்தது இதை வை, அதை மீட்டுவிடலாம், இதை வை, அதை மீட்டுவிடலாம் என்று என்று அவர்கள் அனைவரும் ஆசை வார்த்தைகள் கூறி தருமனின் மூளை மழுங்கி போய்விட்டது. இப்படியே அண்ணன் தம்பிகள் ஐவரையும் வைத்து தோற்றுவிட்டு கடைசியாக சொன்னான் சகுனி, தருமா, நீ இப்பொழுது திரௌபதியை வைத்து ஆடலாம். திரௌபதி உன் மனைவி தான், அவள் அதிர்ஷ்டகாரி. அதனால் திரௌபதியை வைத்து நீ பகடை உருட்டு, அவள் அதிர்ஷ்டத்தில் நீ அனைத்தையும் மீட்டு விடலாம் என்று கூறவே தருமர் யோசித்தார். ஆம், திரௌபதி அதிர்ஷ்டகாரி. அதனால் நாம் அவளை வைத்து ஆடினோமானால் நாம் அனைத்தையும் மீட்டு விடலாம். இது யாருக்கும் தெரியாமல் மறைக்கப்பட்டுவிடும். எப்பொழுது
பகடைக்காயை கையில் எடுத்தாரோ தருமன், அப்பொழுதே, ஆண்டவா, நான் இப்பொழுது செய்யும் வேலை கிருஷ்ணருக்கு தெரியவே கூடாது என்று சங்கல்பம் செய்து கொண்டுத்தான் பகடையை உருட்டினார். கிருஷ்ணருக்கு தெரியாமல் நடக்க வேண்டும் என்று அவர் நினைத்ததால் அனைத்தையும் இழந்து கடைசியில், நீ அடிமை, உன் தம்பிகள் அடிமை, இப்பொழுது உன் மனைவியை வைத்து ஆடி அனைவரையும் மீட்டுவிடு என்று சகுனி சொல்லும் நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்தது. இப்பொழுது கிருஷ்ணருக்கு தெரியாமல் இருக்கவும், தன்னுடைய தம்பிகளுக்கு, தன்னுடைய தாய்க்கு தெரியாமல் இருக்கவும், திரௌபதியை வைத்து நாம் பகடை ஆடினால் அனைத்தையும் மீட்டுவிடலாம், திரௌபதி அதிர்ஷ்டக்காரி, அதனால் வைத்து ஆடலாம் என்று சொல்லி திரௌபதியை பகடையாக வைத்து பகடையை உருட்டினான். இப்பொழுது சகுனி தாயை உருட்டவே சகுனியே வென்றான். சகுனி வென்றதும் பஞ்ச பாண்டவர்கள், திரௌபதி, அனைத்து நாடு நகரம் அனைத்தும் இழந்து அடிமையானான் தர்மராஜா. திரௌபதியை பகடையாக வைத்து ஆடி அவளை அவமானப்படுத்தும் எண்ணம் துரியோதனனுக்கு இப்பொழுது வந்ததல்ல, முன்னால் வந்தது. பாண்டவர்கள் ஒரு அரண்மனை கட்டி அதை பார்ப்பதற்கு துரியோதனன், கௌரவர்கள் என்று அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார்கள். அதை பார்ப்பதற்கு துரியோதனன் சென்றான். சென்ற பொழுது பாஞ்சாலி மாடத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள். பளிங்கு கற்களால் ஆன மாளிகை. ஒரு இடத்தில் பார்த்தால் நீர் ஓடுவது போல் இருக்கும். துரியோதனன், ஐயோ நீர் இருக்கிறதே என்று சொல்லி தன்னுடைய வேட்டியை, உடைகளை எல்லாம் கை மேலே தூக்கி சுருட்டி வைத்து கொண்டு தாண்டுவான். அங்கு தண்ணீர் இருக்காது. சரி என்று, இப்படித்தான் இருக்கிறது, தண்ணீர் இல்லை என்று அப்படி நிழலாடும் இடத்தில் சரளமாக நடந்தால் தண்ணீர் வளைக்கி விட்டு கீழே விழுந்து விட்டான். அதை பார்த்து திரௌபதி சிரித்து விட்டாள். பெண்கள் சிரிக்க கூடாது, சிரித்தால் எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு பாஞ்சாலியே சாட்சி. ஒரு ஆண்மகனை பார்த்து ஒரு பெண் அப்படி சிரித்தது தவறு. அந்த சிரிப்புக்கு தண்டனையாகத்தான் திரௌபதியை பகடையாக வைத்து ஆடி அவளை தோற்று அதனுடைய வன்மத்தை நீக்குவதற்காகவே துரியோதனனும் சகுனியும் திரௌபதியை வைத்து ஆட தர்மனை தூண்டினார்கள்.